Stepstone presenting Viram, truly independent AI homes, 0% no other charges. போரூருக்கே இது புதுசு. at காட்டுப்பாக்கம் போரூர். எல்லா ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸையும் மீறி நம்ம செயல்படலாம், யாரும் நம்மள கேள்வி கேட்க மாட்டாங்க அப்படின்ற அந்த கான்ஃபிடன்ஸ் எங்கிருந்து வருது? இதுக்கு முன்னாடியே அவங்க நிறைய தவறுகள் பண்ணியிருக்காங்க, யாரும் அவங்கள கேள்வி கேட்கல. ஸோ அப்படி போக போக என்ன ஆகுதுன்னா தைரியம் வந்துகிட்டே இருக்கு, நம்மள யாரும் எதுவும் பண்ண முடியாது, நம்ம என்ன வேணாலும் பண்ணலாம், பப்ளிக்கே நம்மள வந்து கொஸ்டின் கேட்டாலும் பப்ளிக்கை நம்ம விரட்டிடலாம். ஏன்னா நீங்க அந்த காலத்துல என்ன சொல்றீங்க, அந்த இஷ்யூவை ஸ்ட்ராங்கா கையில் எடுக்கும் போது போலீஸ் டிபார்ட்மெண்ட் ரிஃபார்ம் பண்ணணுன்றீங்க, முதல்வர் பொறுப்பேற்கணுன்றீங்க. அதெல்லாம் இப்ப நீங்க பண்ணீங்களா? வந்ததுக்கு அப்புறம் நீங்க அந்த விஷயத்த பண்ணலன்னா யூ ஆர் நாட் ஃபிட் ஃபார் த ஜாப்னு அர்த்தம் இல்லையா? இதெல்லாம் செய்யறதால கஸ்டடிகளுக்கு நின்றுமா? ஸோ நான் என்ன சொல்றேன், நீங்க முதல்ல என்ன தப்பு நடந்திருக்குன்றதை அக்செப்ட் பண்ணிக்கோங்க. ஆக்ஷன் எடுக்கிறதா சொல்லிட்டு சம்மந்தமே இல்லாத விஷயங்களை பண்ணிட்டு இருக்காது. 5 years முன்னாடி அந்த டிபேட்ஸ்லாம் எப்படி இருக்குன்னா எல்லாம் ரொம்ப ஆக்ரோஷமா இருப்பாங்க. ஸ்டுடியோலயே எல்லாம் பாத்தீங்கன்னா வீராவசனம்லாம் பேசுறதெல்லாம் நீங்க பாப்பீங்க. ஆங்கர்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா பயங்கரமா பேசுவாங்க, அச்சா புச்சான்னு எமோஷன்ஸ்லாம் செதறும் அப்படியே. இன்னைக்கு பாத்தீங்கன்னா ரொம்ப பவ்யமா ரொம்ப அழகான டிபேட்ஸா நடக்குது. அன்னைக்கு அப்படி பேசினவங்க எல்லாம் இன்னைக்கு நான் பாக்குறேன், அவங்க கவர்மெண்ட் சைட்ல இருந்து அப்படி ரொம்ப ரொம்ப நிதானமா ரொம்ப டிப்ளமேட்டிக்கா அவங்க பேசுறாங்க. இவங்களோட அப்ரோச்ல ஏன் இவ்வளவு பெரிய மாற்றம் ஏற்பட்டிருக்கு? நான் உங்கள் செய்துவன். நம்ம சிறப்பு நிகழ்ச்சியில் நம்மோடு அணிந்திருக்கிறார் மதிப்பிற்குரிய ஊடகவியாளர் திரு கேப்ரியல் தேவதாஸ் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன், நீங்க எப்படி இருக்கீங்க? சார் நலமா இருக்கேன் சார். தமிழ்நாட்டில் ஒரு சோகமான ஒரு சம்பவம் கடந்த 2 நாட்களுக்கு மேலாக தொடர்ந்து எல்லா மக்களுமே எழுப்புற ஒரு கேள்வி என்னன்னா, காவல்துறையினர் வந்து இவ்வளவு மோசமா ஒரு மக்கள்கிட்ட நடந்துக்குவாங்களா? என்னங்க, விசாரணை கைதின்னு அழைச்சிட்டு போன ஒரு பையன், அந்த பையன் கைதி கூட கிடையாது, ஸோ என்கொயரிக்கு கூட்டிகிட்டு போய் இவ்வளோ தூரம் அடித்து சித்திரவதை பண்ணியிருக்காங்களே அப்படிங்கிற ஒரு இயல்பான ஒரு கேள்வி எல்லா மக்கள் மத்தியிலும் எழுந்திருக்கு. இப்போ அந்த அஜித்குமார் வழக்கில் திமுக அரசினுடைய நடவடிக்கையை எப்படி பார்க்குறீங்க? உங்களுடைய மதிப்பீடு என்ன? இன்னைக்கு காலையில் நான் ஒரு வீடியோ பார்த்தேன். மு.க. ஸ்டாலின் அவர்கள் 2020 பேசின வீடியோ, சாத்தான்குளம் இன்சிடென்ட் நடந்ததுக்கு அப்புறம் ஒரு காட்டமான ஒரு வீடியோ பதிவு ஒன்று வெளியிட்டிருக்காரு. அந்த காலகட்டத்தில் அதில் அவர் கடுமையாக அரசை விமர்சிக்கிறாரு. கடைசியில் அவர் என்ன சொல்றாருன்னா, எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இதுக்கு பொறுப்பேற்கணும் அப்படின்ற ஒரு விஷயத்த அவர் சொல்றாரு. அது ரொம்ப கரெக்டான விஷயம். இந்த மாதிரியான ஒரு சம்பவம் நடக்கும்போது டெஃபினட்டா சிஎம் பொறுப்பேற்கணும். ஏன்னா இப்ப காவல்துறை சிஎம்மோட கட்டுப்பாட்டு கீழே வரக்கூடிய ஒரு துறை. அது மட்டும் இல்லாம நான் ஏன் இது ரொம்ப கரெக்டான விஷயம் அப்படின்னு நான் சொல்றேன்னா, இப்ப சிஎம் நினைச்சாங்கன்னா அந்த டிபார்ட்மெண்ட்டை ரிஃபார்ம் பண்ண முடியும். சோ இப்ப மு.க. ஸ்டாலின் அவர்கள் அந்த காலகட்டத்துல ஏன் இபிஎஸ் அவர்கள் பொறுப்பேற்கணும்னு சொல்றாருன்னா, இதுக்கு ஒரு நிரந்தர தீர்வு வேணும், இது ரெகுலரா நடந்துட்டு இருக்கு, இது ஸ்டாப் ஆகணும், சோ காவல்துறையை ரிஃபார்ம் பண்ணணும் அப்படின்ற ஒரு நோக்கத்தோட தான் அந்த காலத்துல அதை சொல்றாரு. இன்னைக்கு மு.க. ஸ்டாலின் அவர்கள் சிஎம்மா இருக்காரு, 4 வருஷமா சிஎம்மா இருந்திருக்காரு. காவல்துறையை ரிஃபார்ம் பண்றது அவர் என்ன பண்ணாரு? இதுக்கு முன்னாடி ஏறக்குறைய 20+ கஸ்டோடியல் டெத்ஸ் நடந்திருக்கு. அதே மாதிரி நம்ம ரெகுலரா பார்த்துட்டு இருக்கோம். கை உடைஞ்சிருச்சு, வலி விழுந்துட்டாங்க, கால் உடைஞ்சிருச்சு, விசாரணைக்கு போறவங்க எல்லாம் இதை பண்றதை பாக்குறோம். இதெல்லாம் நடக்கும்போது கண்டிச்சிருந்தீங்கன்னா, ஸ்ட்ராங்கா நடவடிக்கை எடுத்திருந்தீங்கன்னா, எப்பெல்லாம் போலீஸ்காரங்க அவங்களோட பவரை மீறி செயல்படுறாங்களோ, எப்பெல்லாம் தவறான விஷயங்களை அவங்க செய்யறாங்களோ, அப்பெல்லாம் நீங்க அவங்களை கண்டிச்சிருந்தீங்கன்னா இன்னைக்கு இது நடந்திருக்காது. ஸோ இந்த லாஸ்ட் 4 years நீங்க செய்ய வேண்டிய வேலையை செய்யல. அன்னைக்கு நீங்க இபிஎஸ் என்ன செய்யணும்னு சொன்னீங்களோ அந்த விஷயத்தை நீங்க செய்யல, அதனாலதான் இது நடந்திருக்கு. இப்ப நீங்க யோசிச்சு பாருங்க, சாதாரணமா போலீஸ்காரங்க என்ன பண்ணிருக்காங்க, எஃப்ஐஆர் போடாம ஒருத்தரை கூட்டிட்டு போய் ஒரு 2-3 டிஃப்ரெண்டான ஸ்பாட்ல வச்சு அடிச்சு கொண்டிருக்காங்க. ஸோ இப்ப கஸ்டடியிலே எடுக்கல. டெக்னிக்கலா பார்த்தோம்னா கஸ்டடியிலே, நீ போலீஸ் கஸ்டடியிலே எடுக்கல, நீங்க பாட்டுக்கு சும்மா எங்கேயோ கூட்டு போய் அவரை பிடிச்சி அடிச்சிருக்கீங்க. இவ்வளவு கான்பிடன்ஸ் போலீஸ்க்கு எங்கிருந்து வருது? எல்லா ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸையும் மீறி நம்ம செயல்படலாம், யாரும் நம்மள கேள்வி கேட்க மாட்டாங்க அப்படின்ற அந்த கான்பிடன்ஸ் எங்கிருந்து வருது? இல்ல, புகார் மனு கூட பெறப்படலை. ஆமா, இந்த கான்பிடன்ஸ் எங்கிருந்து போலீஸ்காரங்களுக்கு வருது? எங்கிருந்து வருதுன்னா, இதுக்கு முன்னாடியே அவங்க நிறைய தவறுகள் பண்ணியிருக்காங்க, யாரும் அவங்கள கேள்வி கேட்கல. ஸோ அப்படி போக போக என்ன ஆகுதுன்னா தைரியம் வந்துகிட்டே இருக்கு, நம்மள யாரும் எதுவும் பண்ண முடியாது, நம்ம என்ன வேணாலும் பண்ணலாம், பப்ளிக்கே நம்மள கொஸ்டின் கேட்டாலும் பப்ளிக்கை நம்ம விரட்டிடலாம். அதுவும் நடந்தது இல்ல. ஸோ அந்த அளவுக்கு அவங்களுக்கு கான்ஃபிடன்ஸ் கிடைக்குது. இப்போ நமக்கே எடுத்துப்போம், நம்ம இப்போ போய் ரோட்ல போய் ரவுடிசம் பண்றோம்னு வச்சுப்போம், யாருமே கேட்கல அப்படின்னா நமக்கு போக போக கான்ஃபிடன்ஸ் அதிகமாகும். போலீஸும் கேட்கல, மக்களும் கேட்கலாம், அப்புறம் போக போக ரொம்ப டாமினன்ட் ஆகிக்கிட்டே இருப்போம். அதுதான் இங்க நடக்குது. ஸோ ஒவ்வொரு நேரமும் போலீஸ்காரங்க அத்துமீறி செயல்படும் போது, ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸை மீறி செயல்படும் போது அதிகாரத்தில் இருக்கக்கூடியவங்க ஸ்ட்ரிக்டா அதை டீல் பண்ணணும்.
அதை டீல் பண்ணாம அலோவ் பண்ணிக்கிட்டே இருக்கும்போது என்ன ஆகும்னா இந்த மாதிரி நடந்துரும். இப்போ ஒரு கஸ்டோடியல் டெத் நடக்குதுன்னா அது ஐசோலேட்டடான, அதை நம்ம ஐசோலேட்டட் இன்சிடென்ட்டா பார்க்கக்கூடாது. அது ஏதோ தனி இன்சிடென்ட் மாதிரி நம்ம அதை பார்க்கக்கூடாது. கஸ்டோடியல் டெத்னா என்ன? எக்ஸ்ட்ரீமா ஒருத்தரை தாக்குறீங்க, தாக்கி அடிச்சு அவரை கொன்னுடுறீங்க. ஸோ இப்போ ஒரு கஸ்டோடியல் டெத் நடக்குதுன்னா ஏகப்பட்ட பேர் பாதிக்கப்பட்டிருக்காங்கன்னு அர்த்தம். நீ ஏகப்பட்ட பேர் அட்டாக் பண்றீங்க, அதுல ஒருத்தர் வலி தாங்காம அடி தாங்க முடியாம இறந்துடுறாரு. மீதி ஆட்கள் இறக்கலன்னா அவங்களும் அங்க இருப்பாங்க இல்லையா? ஸோ அதனால எப்பெல்லாம் சிஸ்டம் மீறி ரூல்ஸை மீறி செயல்படுறாங்களோ அப்பெல்லாம் நீங்க கண்டிச்சிருந்தீங்கன்னா இந்த பிரச்சனை நடந்திருக்காது. ஸோ சிஎம் வந்து அவர் செய்ய வேண்டிய வேலையை செய்யல. இன்ஃபேக்ட் இப்ப எதிர்கட்சிகள்லாம் சொல்லக்கூடிய விஷயம் என்னன்னா சிஎம் ரிசைன் பண்ணுன்றாங்க. அது கரெக்ட்னு நான் சொல்லுவேன். ஏன்னா நீங்க அந்த காலத்துல என்ன சொல்றீங்க, அந்த இஷ்யூவை ஸ்ட்ராங்கா கையில் எடுக்கும் போது போலீஸ் டிபார்ட்மெண்ட் ரிஃபார்ம் பண்ணுன்றீங்க, முதல்வர் பொறுப்பேற்கணும்ன்றீங்க. அதெல்லாம் இப்ப நீங்க பண்ணீங்களா? ஸோ அதெல்லாம் சொல்லி தானே நீங்க பவருக்கு வரீங்க. வந்ததுக்கு அப்புறம் நீங்க அந்த விஷயத்த பண்ணலன்னா யூ ஆர் நாட் ஃபிட் ஃபார் த ஜாப்னு அர்த்தம் இல்லையா? ஸோ இந்த பதவியில் இருக்கிறதுக்கு நீங்க ஃபிட்டான ஆள் இல்லைன்னு அர்த்தம். ஸோ அதனால நீங்க ரிசைன் பண்ண வேண்டிய ஒரு கட்டாயமும் இருக்கு. செய்ய வேண்டிய வேலையை நீங்க சரியா செய்யல. இப்ப சீமான் அவர்கள் எழுப்புற அந்த கேள்வியும் வந்து சரின்னு பாக்குறீங்களா? இந்த விவகாரத்துல முதல்வர் அவர்கள் வந்து ஏன் முன்கூட்டியே அதை வந்து நடவடிக்கை எடுக்கல? இப்ப 24 மரணங்கள் நடந்துட்டு இருந்தப்போ என்ன பண்ணிட்டு இருந்தீங்க? இவ்வளவு வேகமா ஆக்ஷன் எடுத்துருந்தீங்க. அப்பவே நீங்க எடுத்திருந்தீங்கன்னா இது டோட்டலா வந்து கட்டுப்படுத்தப்பட்டிருக்கும் தானே? சாத்தான்குளம் சம்பவத்தை நடந்த போதே அதன் பிறகு நீங்க முதலமைச்சரா வந்தீங்க, அப்பவே இதெல்லாமே பல சீர்திருத்தங்களை கொண்டு வந்திருக்கலாமே அப்படிங்கிற கேள்வியை வந்து எழுப்புறாரு. இப்ப நான் சொன்னது எக்ஸாக்டா அதே தான். இப்ப 24 மரணங்கள் நடந்திருக்கு, 20க்கும் மேற்பட்ட கஸ்டோடியல் டெத் நடந்திருக்கு. அதுல முதல் கஸ்டோடியல் டெத் நடக்கும் போதே நீங்க ஸ்ட்ராங்கா ரியாக்ட் பண்ணிருக்கணும்ல. இப்ப இந்த சென்னையில வந்து குதிரை ஓட்டுற பையன், பீச்ல குதிரை ஓட்டின பையன் நினைக்கிறேன். இப்ப ரீசெண்டா இவர் அஜித் குமார் அப்படின்ற ஒரு யங்ஸ்டர் வந்து இறந்திருக்காரு. இதுக்கு பெரிய முக்கியத்துவம் கொடுக்குறீங்க. முதல்வர் அவர்கள் போன் பேசுறாரு, அதுக்கப்புறம் அவங்களுக்கு ஏதோ கவர்மெண்ட் ஜாப் ஆஃபர் பண்றாங்க, இந்த விஷயங்கள்லாம் பட்டா கொடுத்துருக்காங்க, அப்புறம் அவர் தம்பிக்கு வேலை கொடுத்துருக்காங்க, எல்லாம் பண்றீங்க. ஓகே, இதுக்கு முன்னாடி 24 பேர் இருந்தாங்களா? அவங்களுக்கு எல்லாம் என்ன? அவங்களுக்கான நீதி எங்க? அப்ப எப்ப முக்கியத்துவம் நீங்க கொடுப்பீங்கன்னா மக்கள் ஒரு விஷயத்தை எடுத்து பேச ஆரம்பிக்கும் போது, அது ஊடகங்கள் ஒரு பேசு பொருளா மாறும் போது, உங்களுக்கு அது டேமேஜ் ஏற்படுத்தும் போது நீங்க இந்த விஷயங்கள்லாம் பண்ண ஆரம்பிக்கிறீங்க. எனக்கு அந்த நியூஸை பார்த்தோன்னே எனக்கு தோன்ற ஒரு விஷயம் என்னன்னா, இது மேபி பாக்குறவங்களுக்கு தவறா கூட தெரியலாம். இப்ப அவருக்கு ஏதோ ஒரு வேலை கொடுக்குறாங்க, கவர்மெண்ட் ஜாப் கொடுக்குறாங்க. ஏன் கவர்மெண்ட் ஜாப் கொடுக்குறீங்க? உங்ககிட்ட எத்தனை நிறுவனங்கள் இருக்கு? உங்க நிறுவனங்கள்ல இருந்து ஒரு ஜாப் கொடுக்க வேண்டியதானே? ஏன் கவர்மெண்ட் ஜாப் கொடுக்குறீங்க? இது போலீஸ் டிபார்ட்மெண்ட் பண்ண தவறு, அதுக்கு கவர்மெண்ட் ஜாபா கொடுக்குறீங்க. அப்ப இன்னொருத்தர் வேலைக்காக காத்துட்டு இருப்பார்ல, அவரோட வேலை போச்சு இல்ல. நீங்க பண்ண தவறுக்கு அவர் ஏன் அவரோட வேலையை லூஸ் பண்ணணும்? இந்த ஜாப் நியாயமா இன்னொருத்தருக்கு போயிருக்கணும்ல. சோ காம்பன்சேட் பண்ணா நீங்க உங்க நிறுவனத்துல இருந்து கொடுங்க. எது கவர்மெண்ட் ஜாப் கொடுக்குறீங்க? இது தப்பு என்ன அவரா பண்ணாரு? தப்பு உங்க சைட்ல நீங்க சரியா மேனேஜ் பண்ணல, போலீஸ் டிபார்ட்மெண்ட்டை நீங்க ரிஃபார்ம் பண்ணல, செய்ய வேண்டிய விஷயங்களை கரெக்டா செய்யல. ஒவ்வொரு தடவையும் போலீஸ்காரங்க தவறான விஷயங்கள் செய்யும் போது நீங்க ஸ்ட்ரிக்டா ஆக்ஷன் எடுத்திருக்கணும். அப்படி எடுத்திருந்தீங்கன்னா இந்த விஷயமே நடந்திருக்காது. அதிகப்படியான பவர்ஸை நீங்க போலீஸ்காரங்க கையில கொடுக்குறீங்க, தவறு நடக்குது. இதுக்கு ஏன் சாதாரண ஒரு மனுஷன் பே பண்ணணும்? இப்ப நீங்க ஒரு ஜாப் அங்க கொடுக்குறீங்கன்னா இன்னொருத்தருக்கு அந்த ஜாப் இழப்பு தானே அது. ஏன் அவர் எதுக்கு அதை பே பண்ணணும்? அதை இந்த இழப்பை ஏன் அவர் பேர் பண்ணணும்? ஏதோ ஒரு கவர்மெண்ட் ஜாப் ஏதோ உங்களோட ஒரு ப்ராப்பர்ட்டி மாதிரி தூக்கி அப்படி வச்சுக்கோங்கன்னு கொடுக்குறீங்க. நீங்க பண்ண தப்புக்கு அவர் ஏன் ஃபேஸ் பண்ணணும் கான்சிக்வன்சஸ்? அதனால சீமானவர்கள் சொன்ன மாதிரி உங்களுக்கு 4 வருஷம் இருந்திருக்கு, நீங்க 4 வருஷம் பவர்ல இருந்திருக்கீங்க. ஸ்டார்டிங்ல இருந்தே டே 1ல இருந்தே எங்கெல்லாம் தவறு நடக்குதோ அந்த இடத்துல எல்லாம் ஸ்ட்ராங்கா நீங்க ரியாக்ட் பண்ணிருந்தீங்கன்னா இந்த தவறே, இந்த இவ்வளவு பெரிய ஒரு மிஸ்டேக் நடந்திருக்காது, இந்த பிரச்சனையே நடந்திருக்காது. ஸோ நீங்க செய்ய வேண்டிய விஷயங்களை சரியா செய்யாதனால இவ்வளவு பெரிய ஒரு பிரச்சனையை அது வெடிச்சிருக்கு. தமிழ்நாடு முழுவதும் இருக்கக்கூடிய தனிப்படைகளை கிளைக்க உத்தரவிட்டிருக்கிறார் தமிழ்நாடு டிஜிபி சங்கர் ஜிவால் அவர்கள். இது வந்து சரியான நடவடிக்கையா? ஏற்கனவே நான் இன்னொரு விஷயம் உங்கள்கிட்ட நான் கேட்கணும்னு நினைக்கிறேன். இப்போ தனிப்படைகள் மூலம் எத்தனையோ கண்டுபிடிக்க முடியாத குற்றவாளிகளை வந்து போலீஸ் டிபார்ட்மெண்ட் வந்து கண்டுபிடிச்சிருக்கு, தனிப்படை அமைச்சு தான் கண்டுபிடிச்சிருக்கு. ஸோ அப்படி இருக்கும்போது இவர்களுடைய உதவி வந்து இப்போ வேணாம்னு நினைக்கிறாங்களா, இல்லை இதெல்லாம் தற்காலிகம்னு நினைக்கிறீங்க? சொன்ன மாதிரி நீங்க என்ன செய்யணுமோ அதை செய்யணும். தனிப்படைகளுக்கு ஒரு பர்பஸ் இருக்கு, அதை ஏன் உருவாக்குறீங்க? அது சொசைட்டில ஒரு ரோல் பிளே பண்ணணும் அப்படின்றதுக்காக தான் உருவாக்குறீங்க. ஸோ அதுக்கு ஒரு தேவை இருக்கு. அப்ப அதை கலைக்கிறதுனா அப்ப அது கரெக்டான ஒரு பிரச்சனை கிடையாது, விஷயம் கிடையாது. ஸோ எக்ஸாக்டா என்ன செய்யணுமோ அந்த விஷயத்த செய்யணும். இப்போ நீங்க வந்து நான் ஒன்று சொல்றேன், நீங்க போலீஸ் டிபார்ட்மெண்ட் ரிஃபார்ம் கூட பண்ண வேண்டிய தேவையில்லை. நீங்க செய்ய வேண்டிய விஷயம் என்னன்னா, ஏற்கனவே ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இருக்கு, அதை மீறி இந்த போலீஸ்காரங்க செயல்படுறாங்க. ஸோ நீங்க செய்ய வேண்டியதெல்லாம் ஒண்ணுதான். ஒவ்வொரு தடவையும் போலீஸ்காரங்க இண்டிவிஜுவல்ஸ் அவங்க ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸை மீறி செயல்படும் போது கடுமையா நடவடிக்கை எடுத்தா போதும்.
இதுக்கு பெரிய ரிஃபார்ம்லாம் பண்ண தேவையில்லை. ஏதோ பெரிய நாங்க பிரிட்டிஷ் ஆட்சி காலத்துல உருவாக்கப்பட்ட போலீஸ் டிபார்ட்மெண்ட் இது, ஸோ அதனால அந்த காலத்துல ஸ்டைலே பிஹேவ் பண்றாங்க, இதை ரிஃபார்ம் பண்ணும், அதெல்லாம் ஒண்ணுமே தேவையில்லை. ஸ்ட்ராங்கான ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இருக்கு. அதை மீறி ஒருத்தவங்க செயல்படுறாங்கன்னா எப்படி நான் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸை மீறி செயல்படும் போது நான் அதுக்கான பாதிப்பை ஃபேஸ் பண்றேன் இல்லையா? ரோட்ல நான் ஹெல்மெட் போடாம போனா அந்த பிரச்சனையை ஃபேஸ் பண்றேன், என்கிட்ட இருந்து ஃபைன் வாங்குறீங்க. அதே மாதிரி போலீஸ்காரங்களும் அவங்க டிபார்ட்மெண்ட்ல எப்படி செயல்படணுமோ, என்ன ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ்க்கு உட்பட்டு செயல்படணுமோ அப்படி செயல்படணும். அப்படி செயல்படலாம் நீங்க நடவடிக்கை எடுக்கணும். அதை நீங்க சரியா எடுத்துட்டீங்கனாலே போலீஸ்காரங்களா கரெக்டா தான் ஃபங்க்ஷன் ஆவாங்க, எந்த பிரச்சனையுமே இருக்காது. அதே மாதிரி மேலதிகாரிகளும் ரூல்ஸை பெண்ட் பண்ணாதீங்க, உங்க வசதிக்கு ஏற்ற மாதிரி ரூல்ஸை பெண்ட் பண்ணாதீங்க. இப்ப இங்கே அதே அந்த பிரச்சனை தானே. ஏதோ ஒரு இன்ஃப்ளூயன்ஷியல் ஆள் வந்து கம்ப்ளைண்ட் பண்றாங்கன்னா உடனே கடுமையான ஆக்ஷன் எடுக்கிறது, ஒரு இண்டிவிஜுவலை தூக்கிட்டு போய் அடிக்கிற அளவுக்கு நீங்க போறீங்க. சாதாரண மனிதர் ஒருத்தர் கம்ப்ளைண்ட் கொடுத்தா இவ்வளவு அக்ரெசிவா போலீஸ்காரங்க நடவடிக்கை எடுப்பாங்களா என்ன? எவ்வளவு சிக்கல்கள் இருக்கு. அப்ப அதான் நீங்களும் அவங்களுடைய ஃபேமிலி சைடு என்னவா சொல்றாங்க அப்படின்னா, மேலதிகாரிகள் சொன்னதை தானே எங்க வீட்டு ஆளுங்கெல்லாம் செஞ்சாங்க அப்படிங்கிற மாதிரி பாயிண்ட் எல்லாம் வந்து முன் வைக்கிறாங்க. அது கரெக்டா என்ன மாதிரியான வாதம்? அது கரெக்டான பாயிண்ட். ஒரு சைட்ல இருந்து பார்த்தா கரெக்டான பாயிண்ட். ஒண்ணு என்னன்னா, நீங்க ஒருத்தனை அடிச்சு கொண்டிருக்கீங்கன்னா நீங்க குற்றவாளி தான், உங்களை தூக்கி ஜெயில தான் போடுவாங்க. அது யாரு சொல்லி செஞ்சாலும் உங்களை தூக்கி ஜெயில தான் போடுவாங்க. இப்ப நம்ம ஒரு பெரிய குற்றம் செய்யறோம், இல்ல அவர் சொல்லி நான் செஞ்சேன்னா என்ன விட்டுருவாங்களா என்ன? எனக்கு ஜெயில தான் போடுவாங்க. அது உங்களுக்கும் அப்ளை ஆகும். உங்க கணவர்களோ உங்க ரிலேட்டிவோ மேலதிகாரிகள் சொன்னாங்க அப்படின்றதுக்காக ஒரு விஷயத்தை செய்யறாங்கன்னா கண்டிப்பா அதுக்கான தண்டனை நீங்க ஃபேஸ் பண்ணி தான் ஆகணும். ஆனா அவங்க கேட்கிற இந்த கேள்வி கரெக்டான கேள்விதான். மேலதிகாரிகள் சொல்லிதானே எங்க உறவினர்கள் இதை பண்றாங்க அப்படின்னு கேக்குறீங்கன்னா அப்ப அவங்களும் சேர்ந்து தண்டனையை ஃபேஸ் பண்ணணும். இன்ஃபேக்ட் இப்ப சிபிஐ கணக்கு கைக்கு டிரான்ஸ்பர் பண்ணியாச்சு இதை. ஸோ அப்ப அவங்க இதை டெஃபினட்டா அதை ட்ரில் பண்ணுவாங்க, அந்த ஆங்கிள் இருந்தும் பார்ப்பாங்க, மேலதிகாரிகளும் கண்டிப்பா இதுல சிக்குவாங்க. பட் இது ஒரு எக்ஸ்கியூஸ் கிடையாது. மேலதிகாரிகள் சொல்லிதான் நாங்க பண்ணோம் அப்படின்றதுலாம் எக்ஸ்கியூஸ் கிடையாது. மேலதிகாரிகள் சொன்னா நீங்க இன்னொருத்தனை போய் கொண்டுருவீங்களா? என்ன இப்ப அந்த ரூலை உங்களுக்கு அப்ளை பண்ணா ஒத்துப்பீங்களா? அப்ப அவங்க மற்ற மனிதர்களுக்கும் அது அப்ளை ஆகும்ல. அது தவறான வாதம். இப்ப இந்த நகையை துளைத்த இந்த நிக்கிதா அப்படிங்கிறவங்க யாரு அப்படிங்கிற பின்னூட்டத்தை வந்து எல்லாருமே ஊடகங்கள் பேச மறந்துருச்சு. முதல்ல இவங்களுடைய பின்னூட்டம் என்ன, இவங்க யாரு, இவங்க எப்படி இவ்வளவு தூரம் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி ஒரு எஸ்பி ஒரு நியூஸ் வந்து அங்கிருந்து உயர் அதிகாரிகள் வந்து அடுத்தடுத்த லெவலில் இருக்கக்கூடிய காவலர்களுக்கு உத்தரவு போடுறாங்கன்னா இவங்க யாரு அப்படிங்கிற கேள்வி வந்து இப்போ எல்லாருமே எழுப்ப ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ இந்த நிக்கிதா அப்படிங்கிறவங்க வந்து 2010 இவங்க மேலே ஒரு கம்ப்ளைண்ட்லாம் வந்திருக்கு. துணை முதல்வருடைய பெயரை பயன்படுத்தி மிஸ்யூஸ் பண்ணி கிட்டத்தட்ட ஒரு அரசு வேலை வாங்கி தருவதாக கூறி 16 லட்சம்லாம் வாங்கியிருக்காங்க, அந்த மோசடியில் ஈடுபட்டிருக்காங்க அப்படிங்கிற மாதிரிலாம் நிறைய ரிசர்ச் பண்ணும்போது இது மாதிரி தகவல்லாம் கிடைக்குது. இதை எப்படி பார்க்கணும்னு நினைக்கிறேன்? என்ன பொறுத்தளவுல நான் வந்து அந்த நிக்கிதா யாரு, அவங்களோட பேக்ரவுண்ட் என்ன, அதெல்லாம் எனக்கு பெருசா தெரியல. நான் இன்னும் பெருசா அதை பார்க்கல. ஆனா நான் ஒரு விஷயம் சொல்றேன், இப்ப கையில இருக்கக்கூடிய பவரை மிஸ்யூஸ் பண்றாங்கல்ல, அந்த மாதிரியான மனிதர்கள்லாம் கரெக்டா தான் இருப்பாங்க. இப்ப அமீர் கான் வந்து வெள்ளம் வந்தது, அப்ப அவர் மாட்டிக்கிட்டாரு சென்னையில. ஆமா. ஆனா அவர் பவரை மிஸ்யூஸ் பண்ணல. அவர் வந்து பெரிய ஒரு ஸ்டார், பெரிய கான்டாக்ட்ஸ் அவருக்கு இருக்கு. அவர் நினைச்சாருன்னா இங்க இருக்கக்கூடிய கவர்மெண்ட் மிஷினரியை ஏதோ ஒரு ரூட்ல ரீச் பண்ணி எனக்கு ஒரு தனியா ஒரு ஹெலிகாப்டர் அனுப்புங்க, எனக்கு தனியா ஒரு போட் அனுப்பி என்ன தூக்கிட்டு போங்கன்னு அவர் பண்ணிருக்கலாம். பாம்பேக்கே போன் பண்ணி கூட அவங்க இதை பண்ணிருக்கலாம். ஆனா அதெல்லாம் அவர் செய்யாம அவர் வெயிட் பண்ணி ஒரு போட்ல போறாரு. ஸோ என் கையில் அதிகாரங்கள்லாம் இருந்தாலும் அதை நான் மிஸ்யூஸ் பண்ண மாட்டேன், மற்ற மனிதர்களை மாதிரியே நானும் சக மனிதனா நானும் வெயிட் பண்ணுவேன். எப்படி பக்கத்து வீட்டுக்காரன் வெயிட் பண்ணிட்டு இருக்கானோ, மற்ற மனிதர்கள் எப்படி வெயிட் பண்றாங்களோ அந்த மாதிரி வெயிட் பண்ணி போவேன். இது வீட்லயே இருந்தாரு. ஆமா, இது ஒரு டீசென்டான ஒரு அப்ரோச். ஆனா இங்க பாத்தீங்கன்னா ஒரு சாதாரண ஒரு கவுன்சிலரா இருப்பான், அவன் பாத்தீங்கன்னா அவனோட பவரை வந்து யூஸ் பண்ணுவான். அங்க போன் பண்ணுவான், இங்க போன் பண்ணுவான், அவனுக்கு ஒண்ணு தேவைன்னா அப்படியே சட்டத்தை வளைச்செடுத்து ஒரு காரியத்தை நடத்துவான். இவங்க எல்லாமே கரப்ட் ஃபெலோஸா தான் இருப்பாங்க. அவங்க தான் இந்த மாதிரி சகட்டு மேனிக்கு கையில இருக்கக்கூடிய அதிகாரத்தை மிஸ்யூஸ் பண்ணுவாங்க. என் பையனுக்கு ஒரு சீட்டு வேணும், இல்லைன்னா வேற ஏதாவது ஒரு காரியம் நடக்கணும் அப்படின்னா கையில இருக்கக்கூடிய எல்லா ஆயுதங்களும் யூஸ் பண்ணுவாங்க. அவங்க ரொம்ப கரப்டான ஆட்களா தான் இருப்பாங்க. ஸோ இங்கேயும் நான் எப்படி பாக்குறேன்னா, போலீஸ் மேல அழுத்தம் போட்டு ஒரு இண்டிவிஜுவலை இந்த அளவுக்கு எக்ஸ்ட்ரீமா புஷ் பண்ண முடியுது. ஒரு எஃப்ஐஆர் கூட போடாம அவரை தூக்கிட்டு போய் 2 நாள் நீங்க கஸ்டடியல் டெத் கூட சொல்ல முடியாது, எங்கெல்லாமோ கூட்டு போய் அவரை அடிக்கிறீங்க, வாயில முலாப்பொடி போட்டு முட்டியை பேத்து. சாதாரண ஒரு மனிதன் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய் இதெல்லாம் பண்ணாங்கன்னா எப்படி ரியாக்ட் பண்ணுவாங்க? நம்ம போய் ஒரு கம்ப்ளைண்ட்லாம் கொடுக்க போனோம்னா எப்படி இருப்பாங்க? அதை தாண்டி இவங்க இவ்வளவு பண்றாங்கன்னா ஏதோ ஒரு இடத்துல அந்த நபர் பவரை யூஸ் பண்றாரு. ஸோ அதனால அதான் நான் சொன்ன எக்ஸாம்பிள் வந்து இங்கேயும் அப்ளை ஆகும்னு நினைக்கிறேன். காவலர்கள் சுய ஒழுக்கத்தோடு இருக்கணும், ஸ்டேஷன்ல வந்து பாத்தீங்கன்னா கண்ணியத்தோட எல்லாத்துக்கிட்டையும் நடந்துக்கணும் அப்படிங்கிற மாதிரி உத்தரவிட்டு இருக்கிறாரு மாநிலத்தினுடைய ஏடிஜிபியான டேவிட்சன் தேவாதிர்மாதம் அவர்கள். இதை எப்படி நம்ம பார்க்கணும்? ஒண்ணு நம்ம புரிஞ்சுக்கணுங்க, இதுல இருக்கக்கூடிய மிகப்பெரிய சிக்கல் என்னன்னா,
பிரச்சனை எங்க இருக்கோ அதை நீங்க அட்ரஸ் பண்ணணும். நீங்க டைவர்ட் பண்ணக்கூடாது பிரச்சனையை. இப்ப முதல்வர் அவர்கள் போன்ல பேசுறாரு, போன்ல பேசும்போது தப்பு நடந்துருச்சு அப்படின்ற மாதிரி பேசுறாரு, மன்னிப்பு கேட்கிறாரு, இந்த விஷயங்கள்லாம் அவரு பேசுறாரு. ஆக்சுவலா இங்க தப்பெல்லாம் எதுவும் நடக்கல, எதை தெரியாமலாம் எதுவும் நடக்கல, எல்லாம் தெரிஞ்சுதான் நடந்தது. ஸோ தப்பெல்லாம் எதுவும் நடக்கல. அதே மாதிரி நீங்க சொன்னீங்க இல்லையா, இப்ப தனிப்படையெல்லாம் கலைக்க உத்தரவு போட்டிருக்காங்க அப்படின்ற ஒரு விஷயம் சொன்னீங்க. இப்ப இன்னொரு விஷயத்தையும் நீங்க சொல்றீங்க. இதெல்லாம் செய்யறதால கஸ்டடியில் நின்றுமா? ஸோ நான் என்ன சொல்றேன், நீங்க முதல்ல என்ன தப்பு நடந்திருக்குன்றதை அக்செப்ட் பண்ணிக்கோங்க. ஆக்ஷன் எடுக்கிறதா சொல்லிட்டு சம்பந்தமே இல்லாத விஷயங்களை பண்ணிட்டு இருக்காதீங்க. ஸோ கஸ்டடியல் டெத் ஏன் நடக்குதுன்னா, இங்க இருக்கக்கூடிய சட்டத்துக்கு உட்பட்டு காவல்துறையில் இருக்கக்கூடிய போலீஸ்காரங்க செயல்பட மாட்டேங்கிறாங்க. அதனாலதான் கஸ்டடியல் டெத் நடக்க மாட்டேங்குது. இது யாரோட ஃபெயிலியர்னா, இது சிஎம்மோட ஃபெயிலியர். இங்க இருக்கக்கூடிய அரசுல டாப்ல இருக்கக்கூடிய ஆட்களோட ஃபெயிலியர். நீங்க உங்க வேலையை கரெக்டா பார்த்துருந்தீங்கன்னா, காவல்துறையை கண்ட்ரோல்ல வச்சிருந்தீங்கன்னா இந்த பிரச்சனை நடந்திருக்காது. இதுக்கு நீங்க காவல்துறை அதிகாரிகள் ஒழுக்கத்தோட நடந்துக்கணும், இந்த பிரச்சனை இருக்கு, ஏதோ சில பேர் தவறு பண்ணிட்டாங்க, அதெல்லாம் கிடையாது. யாரோ சில பேர்லாம் தவறு பண்ணல. நீங்க சிஸ்டமே கரெக்டா வச்சிருக்கீங்க, இந்த சிஸ்டமே கரெக்டா இருக்கு. நீங்க இந்த சிஸ்டமை கரெக்டா ரிஃபார்ம் பண்ணிருந்தீங்கன்னா, செய்ய வேண்டிய விஷயங்களை கரெக்டா செஞ்சிருந்தீங்கன்னா இந்த பிரச்சனையே வந்திருக்காது. ஸோ நீங்க உங்க வேலையை சரியா செய்யாதனாலதான் இது நடந்திருக்கு. முதல்ல அதை அக்செப்ட் பண்ணிக்கோங்க. நீங்க அதை விட்டுட்டு நீங்க இது ஏதோ ஒரு ஐசோலேட்டட் இன்சிடென்ட், இது ஏதோ ஒரு சில காவலர்கள் இது தப்பு பண்ணிட்டாங்க, ஒரு சில போலீஸ்காரங்க தப்பு பண்ணிட்டாங்க அப்படின்ற மாதிரி கொண்டு போகாதீங்க. அதுதான் நான் சொல்றேன். இப்போ ஒரு கஸ்டடியல் டெத் நடக்குதுன்னா அது அந்த ஒரு நபர் மட்டும் பாதிக்கப்பட்டாருன்னு கிடையாது, ஏற்கனவே நிறைய பேர் பாதிக்கப்பட்டிருக்காங்க. அதுல ஒருத்தர் எக்ஸ்ட்ரீமா பாதிக்கப்பட்டு உயிரிழந்திருக்காரு. அதனால நம்ம இன்னைக்கு பேசுறோம். இது ஐசோலேட்டடான இன்சிடென்ட் கிடையாது. அதே மாதிரி 24 கஸ்டடியல் டெத் நடக்குது, 100கணக்கான பேர் கை கால்லாம் உடப்பட்டு அவங்க மாவு கட்டுலாம் போட்டு விடுறாங்க அப்படின்னா ஏகப்பட்ட பேர் டெய்லி பாதிக்கப்பட்டு இருக்காங்க. சோ இது ஏதோ தவறு நடந்துருச்சுன்னு கிடையாது. 2 வருஷத்துக்கு முன்னாடி பல்வேர் சிங் ஐபிஎஸ்னால பல்பெடுங்கப்பட்ட எத்தனையோ பேர். சோ சிஎம் சொல்ற மாதிரி இது ஏதோ ஒரு சின்ன மிஸ்டேக் நடந்துருச்சு அப்படின்னு கிடையாது. இந்த மிஸ்டேக் எல்லா இடத்துலயும் நடந்துட்டு இருக்கு. இந்த ஒரு சம்பவத்தை பொறுத்தளவுல மக்கள் கொந்தளிக்கிறாங்க, அந்த ஃபேமிலி மெம்பர்ஸ் இதை கொஞ்சம் ஸ்ட்ராங்கா கையில் எடுக்கிறாங்க, அந்த பகுதி மக்கள் போராட்டம் அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் பண்றாங்க, கடையடைப்புலாம் பண்ணாங்கன்னு நினைக்கிறேன். இதெல்லாம் பண்ணும்போது இது வெளியே வருது. வெளியே வந்ததுக்கு அப்புறம் நம்ம டீப்பா போனோம்னா இன்னும் ரொம்ப நம்மள பதற வைக்கக்கூடிய விஷயங்கள்லாம் இருக்கு. இவ்வளவு மோசமா ஒருத்தரை நீங்க டார்ச்சர் பண்ணிருக்கீங்களா அப்படின்ற விஷயம்லாம் வருது. ஸோ அந்த நியூஸ் ஸ்ப்ரெட் ஆகுது, கவர்மெண்ட்டுக்கு இது ப்ரெஷரா மாறுது. ஆனா இது ஒண்ணு மட்டும் கிடையாது, இது மாதிரி ஏகப்பட்ட இன்சிடென்ட்ஸ் இருக்கு. ஸோ அதனால நீங்க இதை ஐசோலேட்டட் இன்சிடென்ட்டா பார்க்காதீங்க. ஏதோ காவல்துறை அதிகாரிகள்லாம் ஒழுக்கமா இல்ல இது ஏதோ தப்பு நடந்து போச்சு, சின்ன தப்பு நடந்து போச்சு, அப்படி கிடையாது. இந்த மாதிரியான ஒரு சிஸ்டம் இருந்ததுன்னா இந்த மாதிரி நிறைய பாதிப்புகள் ஏற்படதான் செய்யும், மக்கள் பாதிக்கப்படுவாங்க, சாதாரண மக்கள்லாம். அதனால நீங்க செய்ய வேண்டிய வேலையை கரெக்டா பண்ணுங்க. தயவு செய்து நீங்க ஸ்டஃபா டீல் பண்ணுங்க. ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸை சாமானியர்கள் மீறினா எப்படி கடுமையா கையாளப்படுறாங்களோ அதே மாதிரி போலீஸ்காரங்களுக்கும் அதை அப்ளை பண்ணுங்க. அதான் உங்க ஒர்க். அது இபிஎஸ் ஆட்சியில் நடந்த காவல் நிலைய மரணத்துக்கும் ஸ்டாலின் அவர்களுடைய ஆட்சியில் நடந்த காவல் நிலைய மரணத்துக்கும் திமுக கூட்டணி கட்சிகள் என்ன மாதிரியான ரியாக்ஷன் கொடுத்துருக்காங்க அப்படின்னு பாக்குறீங்க? ஒண்ணு சொல்லலாம். இப்ப நீங்க இபிஎஸ் அவர்கள் ஆட்சி காலத்துல நடந்த காவல்துறை மரணம்னு நீங்க சொல்றதுனால கம்பேர் பண்ணி சொல்றதுனால நம்ம கம்பேரே பண்ணிடுவோம். ரெண்டுமே நம்ம கம்பேர் பண்ணிடுவோம். ஒண்ணு என்னன்னா, சாத்தான்குளத்துல நடந்த கஸ்டடியல் டெத்தை விட இது ரொம்ப மோசமான ஒரு கஸ்டடியல் டெத். ஏன்னா இது டெக்னிக்கலா பார்த்தோம்னா அது கஸ்டடியல் டெத்தே கிடையாது. ஏன்னா நீங்க கஸ்டடியிலேயே எடுக்கல, நீங்க பாட்டுக்கு ஒரு 5-6 பேர் சேர்ந்து ஒருத்தர் தூக்கிட்டு போறீங்க, வேற லொகேஷன்ல வச்சு அடிக்கிறீங்க. ஸோ அதனால அதை விட இது ரொம்ப மோசமான ஒரு சம்பவம். ரெண்டாவது, எனக்கு சர்ப்ரைசிங்கா இருக்கிற விஷயம் என்னன்னா, நீங்களும் மீடியாவில் ஆக்டிவா இருக்கக்கூடிய ஒரு இண்டிவிஜுவல் தான், நீங்களும் பார்த்துருப்பீங்க. அன்னைக்கு சொசைட்டியோட ரெஸ்பான்ஸ் எப்படி இருந்தது, இன்னைக்கு சொசைட்டியோட ரெஸ்பான்ஸ் எப்படி இருக்கு. நான் சொசைட்டின்னு சொல்றது நம்ம டாப்ல இருந்து வருவோமே, நம்ம சொசைட்டில டாப்ல யார் இருக்கா, பெரிய ஆட்கள் நம்ம சொசைட்டில யாரு, நடிகர்கள் தான். நம்ம ஊருக்காரங்களுக்கு நடிகர்களை விட்டு ஆள் கிடையாது, அவங்க தான் கடவுள். ஸோ அந்த கலைஞர்களுக்கு ஒரு சமூகம். ஸோ நம்ம தமிழ் ஆக்டர்ஸ் செலிபிரிட்டிஸ்லாம் அப்போ எப்படி ரியாக்ட் பண்ணாங்க, மேலே இருக்கவங்கலாம் எப்படி ரியாக்ட் பண்ணாங்க, அடி கொந்தளிச்சாங்கல்ல, இந்த பதாகைகளை பிடிச்சாங்க, ஹேஷ்டேக்ஸ் எல்லாம் ட்ரெண்ட் பண்ணாங்க, அச்சா புச்சான்னு பேசினாங்க. அந்த மானஸ்தர்கள்லாம் இன்னைக்கு என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னு பார்த்தோம்னா பேச்சே கிடையாது. ஸோ இப்போ பெரிய நடிகர் ஒருத்தர் அந்த கஸ்டடியல் டெத்தை பேஸ் பண்ணி படம்லாம் பண்றாரு, இன்னைக்கு அவரு அமைதியா இருக்காரு. நம்ம இந்த லாஸ்ட் அதிமுக ஆட்சி நடக்கும்போது சில நடிகர்கள் இயக்குநர்களா இருக்கலாம், ரொம்ப ப்ரொக்ரெசிவான ஆட்கள்னு சொல்லுவோம்ல, இவங்க மக்கள் பிரச்சனை வந்தா தைரியமா பேசுவாங்க, ரொம்ப முற்போக்கான ஆட்கள் இவங்கெல்லாம். அவங்க படங்கள்ல கூட பார்த்தோம்னா பெரிய முற்போக்கான கருத்துக்கள்லாம் இருக்கும். அவங்க இன்னைக்கு பேச்சுவார்த்தையே இல்லாம அமைதியா இருக்காங்க.
கப்சுப்புன்னு இருக்காங்க. இதெல்லாம் காட்டக்கூடிய விஷயம் என்னன்னா, ஒண்ணு அவங்களுக்கு ரெஸ்பான்சிபிலிட்டி இல்லைன்ற ஒரு விஷயம் காட்டுது. அவங்களுக்கு மக்கள் மேல எந்த அக்கறையும் இல்லை. திமுகவுக்கு ஒரு தேவை இருக்குன்னா அவங்க வெளியே வந்து திமுகவுக்கு தேவையான விஷயத்த பண்றாங்க இல்லையா? நிஜமாவே உங்களுக்கு மக்கள் மேல அக்கறை தான் இன்னைக்கும் வந்திருக்கணும்ல. நேத்து திமுக எதிர்கட்சியா இருக்கும்போது மட்டும் வெளில வரீங்கன்னா அப்ப திமுகவோட தேவைக்கு தான் நீங்க வெளில வந்துருக்கீங்க, மக்களோட தேவைக்காக நீங்க வெளில வரல. சோ அது ஒண்ணு. ரெண்டாவது, சினிமா இண்டஸ்ட்ரி யார் கண்ட்ரோல் இருக்குன்னு இது காட்டுது. ஸோ சினிமா இண்டஸ்ட்ரி இங்க யார் கண்ட்ரோல்ல இருக்குன்னு எல்லாருக்கும் தெரியும், அரசியல்வாதிகள் கண்ட்ரோல்ல தான் இருக்கு. அப்படி இருக்கும்போது அரசியல்வாதிகள் சொல்றதை தான் கேட்கணும். இன்னைக்கு சினிமா இண்டஸ்ட்ரி ஒரு குரூப்போட கண்ட்ரோல்ல இருக்குன்னா அவங்களுக்கு எதிராக செயல்பட முடியாது. ஸோ அதனால நீங்க என்ன பண்றீங்க, சைலண்டா நம்ம மௌன விரதம் எடுத்துடலாம்னு சொல்லிட்டு குவைட்டா இருக்கீங்க. இவ்வளவு பெரிய பிரச்சனை நடந்துட்டு இருக்கும்போது இது நம்ம தமிழ் சமூகத்துல டாப்ல இருக்கக்கூடிய ஆட்கள் செய்யக்கூடிய விஷயம். ரெண்டாவது, நம்ம மீடியா டிபேட்ஸ் நீங்க பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் எடுக்கல இந்த நியூஸை, லேட்டா தான் இந்த நியூஸை எடுக்கிறாங்க. எல்லாரும் டிபேட்டா கொண்டு வருவாங்க. ஆமா, எப்படி கள்ளக்குறிச்சியில மரணங்கள் நடக்குது, கள்ளச்சாராயம் குடித்து நிறைய பேர் இறக்குறாங்க, எடுத்துன்னு எடுக்கல. நியூஸ் வந்துகிட்டே இருக்கு, நம்ம ஆளுகள் மெயின் டிபேட்ல எடுக்கல. அதுக்கப்புறம் சோசியல் மீடியாலாம் பத்தி எரிய ஆரம்பிக்குது, அதுக்கப்புறம் தான் லேட்டா எடுக்கிறாங்க. லேட்டா எடுத்ததுக்கு அப்புறமா என்ன பண்றாங்க, வேற ஒரு நியூஸ் ஏதாவது வந்துச்சுன்னா பட்டுன்னு அது பக்கம் போறது, இதை ஓரமா வச்சிடுறது, முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரமா டைவர்ட் ஆகி ஓடிடுறது. இப்ப லேட்டா எடுத்திருக்காங்க. லேட்டா எடுத்தது ஒண்ணு. எடுத்தும் பாத்தீங்கன்னா அந்த டிபேட் நடக்கும்போது ரொம்ப ப்ரொஃபஷனலா, ரொம்ப பவ்யமா எல்லாம் டிபேட் நடக்கும். என்னென்ன நடந்திருக்கு, ஏன் இப்படி நடந்திருக்கு, இதை எப்படி மாற்றலாம், அப்படி ரொம்ப டீசெண்டா இப்ப பேசிட்டு இருக்காங்க. 5 இயர்ஸ்க்கு முன்னாடி அந்த டிபேட்ஸ் எல்லாம் எப்படி இருக்கும்னா எல்லாம் ரொம்ப ஆக்ரோஷமா இருப்பாங்க. ஸ்டுடியோலயே எல்லாம் பாத்தீங்கன்னா வீராவசனம் எல்லாம் பேசுறதெல்லாம் நீங்க பாப்பீங்க. ஆங்கர்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா பயங்கரமா பேசுவாங்க, ஆச்சா புச்சான்னு எமோஷன்ஸ் எல்லாம் செதறும் அப்படியே. இன்னைக்கு பாத்தீங்கன்னா ரொம்ப பவ்யமா, ரொம்ப அழகான டிபேட்ஸா நடக்குது. அன்னைக்கு அப்படி பேசினவங்க எல்லாம் இன்னைக்கு நான் பாக்குறேன், அவங்க கவர்மெண்ட் சைட்ல இருந்து அப்படி ரொம்ப ரொம்ப நிதானமா, ரொம்ப டிப்ளமேட்டிக்கா அவங்க பேசுறாங்க. இவங்களோட அப்ரோச்ல ஏன் இவ்வளவு பெரிய மாற்றம் ஏற்பட்டிருக்கு, ஏன் இப்ப ரொம்ப ரிஃபைண்டா இவங்க எல்லாம் மாறி இருக்காங்கன்னு நமக்கு தெரியல. பட் இருந்தாலும் அதுவும் நடக்குது. ஸோ மீடியாவோட ரியாக்ஷனும் பார்த்தோம்னா கம்ப்ளீட்டா டிஃப்ரெண்டா இருக்கு. இது போக ஹியூமன் ரைட்ஸ் ஆக்டிவிஸ்டுகளா இருக்கலாம், முற்போக்குவாதிகளா இருக்கலாம், ஏகப்பட்ட ஆட்கள். ஒரு குரூப் பார்த்தோம்னா அதிமுக ஆட்சியில ரொம்ப பிஸியா இருந்தாங்க. அந்த குரூப்பும் இந்த டைம் வந்து பார்த்தோம்னா ஆப்சென்ட் தான். இப்ப அவங்களும் வெளில வரல. எனக்கு தெரிஞ்சு ஹென்ரி டிபெங் மட்டும்தான் ஒரு ஆக்டிவா இத ஸ்ட்ராங்கா எந்த ஆட்சியாளரும் பொருள் கொடுத்துக்கிட்டே இருக்காங்க. தன்னுடைய மக்கள் கண்காணிப்பு. ஆமா, ஹியூமன் ரைட்ஸ் வாட்ச் வந்து ஆக்டிவா இருக்காங்க. அதான் நம்ம வந்து பொதுவா எல்லாரையும் சொல்லிட முடியாது. ஹென்ரி டிபெங் மாதிரியான சில ஆட்கள் டெஃபினட்டா இருக்காங்க. பட் அதை தாண்டி ஓவராலா பார்க்கும்போது இவங்களும் குவைட்டா இருக்காங்க. ஃபார்வர்ட் திங்கர்ஸ் அண்ட் ரெவல்யூஷனர்ஸ்லாம் கொஞ்சம் சைலண்ட். ரெவல்யூஷனரிஸ்லாம் அதான் வெக்கேஷன் தான். இப்ப சரி கொஞ்சம் அமைதியா விட்டுருவோம், எதுக்கு சிக்கல்னு இருக்காங்க. ஸோ ஒரே இன்சிடென்ட் நடக்குது. அதிமுக ஆட்சியிலும் நடக்குது, திமுக ஆட்சியிலும் நடக்குது. ஆனா ரியாக்ஷன் பார்த்தோம்னா ரொம்ப டிஃப்ரெண்டா இருக்கு. இதுக்கான காரணம் என்னன்றது மக்களுக்கு தெரியும். ஆனா இதை நம்ம புரிஞ்சுக்கணும். ஸோ அதனால இதை நம்ம பேசுறதுக்கான முக்கியமான நோக்கம் என்னன்னா, இந்த விஷயங்கள்லாம் மாறணும் அப்படின்னா மக்கள் தான் யோசிக்கணும். கஸ்டோடியல் டெத்தை நிஜமாவே முடிவு கொண்டு வரணும்னா மக்கள் தான் யோசிக்கணும். இந்த மாதிரியான சினிமாக்காரங்க இவங்களெல்லாம் நம்பி ஒரு பிரயோஜனமும் கிடையாது. ஆனா அதுல இருக்கக்கூடிய ஒரு பெனிஃபிட் என்னன்னா, அன்னைக்கு அவங்க ஸ்ட்ராங்கா இந்த விஷயத்த கையில எடுத்தனாலதான் இன்னைக்கு இது நடக்கும்போது இது எடுக்கணும்னு நமக்கு தோணுது. இல்ல, அதிகாரத்தை மிஸ்யூஸ் பண்ணக்கூடாது அப்படிங்கிற படங்கள் எல்லாம் இந்த இயக்குனர்கள் எடுத்திருக்காங்க, இந்த நடிகர்கள்லாம் எடுத்திருக்காங்களே சார். இப்ப நான் சொல்றேன், இப்ப 2020ல அவ்வளவு ஸ்ட்ராங்கா அந்த கஸ்டோடியல் டெத்தை கையில் எடுத்து மீடியாலாம் பேசலன்னா நம்ம சொசைட்டி இன்னைக்கு அதை எடுத்திருக்காரு. ஸோ இன்னைக்கு அவங்க குவைட்டா இருந்தாலும் நம்ம அதை கையில் எடுக்கிறோம், மக்கள் கையில் எடுக்கிறாங்க இதை. ஏன்னா அன்னைக்கு 2020ல அவங்க ஏற்படுத்தின புரிதல் தான் அந்த இம்பாக்ட். அது யாருக்காக ஏற்படுத்தினாங்கன்றது வேற. அந்த புரிதலை மக்கள் மத்தியில் ஒரு புரிதலை ஏற்படுத்துறாங்க. கஸ்டோடியல் டெத்னா தப்பு, ஹியூமன் ரைட்ஸ்னு ஒண்ணு இருக்கு, ஒருத்தனோட பர்சனல் ரைட்ஸை வயலேட் பண்ணக்கூடாது, ஒருத்தனை ப்ராப்பரா தான் ட்ரீட் பண்ணணும், காவல்துறை கையில ஏகப்பட்ட அதிகாரங்கள் இருக்கக்கூடாது, காவல்துறை ரிஃபார்ம் பண்ணு, இந்த விஷயங்கள்லாம் நீங்க அன்னைக்கு பேசுனீங்க. இன்னைக்கு அதெல்லாம் மீறி இன்னொரு தவறு நடக்கும்போது மக்கள் அதை யோசிக்கிறாங்க. ஸோ அந்த நம்ம சொன்ன செலிபிரிட்டிஸ், நம்ம சொன்ன மீடியா இன்ஃப்ளூயன்சர்ஸ், அப்புறம் போராளிகள், புரட்சியாளர்கள் அமைதியா இருந்தாலும் மக்கள் அந்த இஷ்யூவை கையில் எடுக்கிறாங்க. ஏன்னா அந்த புரிதலை அவங்க அன்னைக்கு ஏற்படுத்தியிருக்காங்க. ஸோ அந்த வகையில அவங்க ஒரு நல்ல காரியம் தான் பண்ணியிருக்காங்க. அப்கோர்ஸ் அவங்களோட இன்டென்ஷன் வேறையா இருந்தது, பட் நல்ல காரியம் தான் அன்னைக்கு பண்ணியிருக்காங்க. இன்னைக்கு நம்ம அதை பேசுறோம் இல்லையா. இதுவரை உங்கள் பல்வேறு கருத்துக்கு நோட் பண்ணுங்க. நன்றி சார். நன்றி.